எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். திருக்குறள் நேத்திக்கிலேருந்து பார்த்துட்டு வரோம். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3 பாகங்கள் இருக்குது. அறத்துப்பால் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 10 குறள் கடவுள் வாழ்த்து. எல்லா கடவுளுக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொது தான் இந்த திருக்குறள். அதனால் நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கலாம். பாருங்கள், நேத்திக்கு 5 குறள் பார்த்தோம். அதோட தமிழ் அர்த்தம், அப்புறம் ஆங்கிலத்தில் அர்த்தம் பார்த்தோம். இன்றைக்கி 6வது அந்த ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்தில் 6வது குறள் பார்க்குறோம். 6லேருந்து 10 வரைக்கும் பார்க்கலாம். உங்களோட அபிப்பிராயங்கள் நேத்திக்கு ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க, கடவுள் பற்றி சொல்லியிருக்காரா திருக்குறளில் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் தெரிஞ்சுக்காதவங்க, அதனால தான் அதை நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய கதைகள் சொல்கிறாங்க, திருக்குறள் கதைகள். ஆனால் நான் கதைகள் சொல்ல போகிறதில்ல, நான் படித்து தான் காட்டுறேன். அதோட அர்த்தங்கள் படித்து காட்டுறேன், குறள் அண்ட் அர்த்தங்கள். மத்தியில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சால் அந்த குறளை பற்றி அதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்பொறிகளின் வழியாக உண்டாகும் ஆசைகளை அகற்றி கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நீண்ட காலம் வாழ்வார். Those shall long prosper who abide in the faultless way of him who has destroyed the 5 desires of the senses. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை அடைந்தவர்களுக்கு அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை போக்க முடியாது. Anxiety of mind cannot be removed except from those who are united to the feet of him who is incomparable. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை அடைந்தார்க்கு அல்லாமல் மற்றவர் பொருள், இன்பம் ஆகிய பிற கடல்களை கடக்க முடியாது. None can swim the sea of vice, but those who are united to the feet of that gracious being who is a sea of virtue. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் தலைகள் தத்தமக்குரிய செயல்களை செய்யாத ஐம்பொறிகளைப் போல பயனற்றவையாகும். The head that worship not the feet of him who is possessed of 8 attributes is as useless as a sense without the power of sensation. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். கடவுளின் திருவடிகளை அடைந்தவரால் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர்களால் கடக்க முடியாது. None can swim the great sea of births, 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 but those who are united to the feet of God. Thank you.